பார்க்குற எல்லாருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம வீட்ல இந்த வருஷம் பொங்கல் இல்ல. ஆனா ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி எல்லா வெஜிடபிள்ஸும் மட்டும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு பொங்கல் குழம்பு செய்வாங்களா, அந்த குழம்பு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஈவினிங் ஒரு 3:30 போல தான் சமைக்கவே ஆரம்பிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட்டு எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி வச்சுட்டேன். நைட்டே தூங்குறதுக்கு முன்னாடி சுண்டலும் ஊற போட்டிருந்தேன். அதுவும் நல்லாவே ஊறி இருந்தது. ஒரு பக்கம் எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி தாளிச்சு விட்டுட்டேன். ஒரு பக்கம் சுண்டல் வேக வச்சிருந்தேன். சக்கரவள்ளி கிழங்கும் பூசணிக்காயும் மட்டும் குழம்பெல்லாம் கொதிச்ச பிறகு சேர்க்கணும். ஏன்னா அது ரொம்பவே குழஞ்சிடும் அப்படின்றதுனால. நம்ம சேர்க்குற எல்லா வெஜிடபிளும் பார்த்தீங்கன்னா, கிழங்கு வகையை சேர்ந்தது. அதனால கொஞ்சம் நெறையவே புளி எடுத்து ஊற வச்சிருந்தேன். பொங்கல் டைம்ல நம்ம பொங்கல் சாப்பிடலாம் எப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா பொங்கலும் ரெடி பண்ணிட்டேன். எல்லாமே ரெடி ஆகுறதுக்கும் ஹஸ்பண்ட் கழனிலேருந்து வரதுக்கும் கரெக்ட்டா இருந்தது. வந்த உடனே இப்ப ரொம்பவே பசிக்குது சாப்பாடு கொண்டுட்டு வான்னு சொன்னாங்க. சாப்பாடு அவங்களுக்கும் கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்டாச்சு. என்னுடைய பொங்கல் பார்த்தீங்கன்னா இப்படிதான் போச்சு. உங்களுடைய பொங்கல் எப்படி போச்சுன்னு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.